அதோட நாங்கள் ரகசியமாக வச்ச சிசிடிவி கேமராவில் சந்தனாவையும் அக்ஷராவையும் அவங்க கொண்டு போகிறது பதிவாயிருக்கு என்று ஒரு வழியாக திக்கி திணறி சொல்லி முடித்தாள். இதை சொல்லும்போது அவளுடைய முகம் பயத்தில் வெளிரி இருந்தது. அவள் சொல்லி முடித்ததும் இந்த இடமே பேர் அமைதியில் மூழ்க ஹரிஷின் உடலில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்பட்டது. இதை பார்த்ததும் நதியாவின் உடல் அவளையும் மீறி நடுங்கியது. இதற்கும் அவள் இதை போன்ற சக்திகளையெல்லாம் பார்த்து பழகியவள்தான். திடீரென ஹரிஷ் முன்னால் இருந்த டீப்பாயின் மீது ஓங்கி குத்த அந்த கெட்டியான கண்ணாடி டீப்பாய் சில்லு சில்லாய் சிதறியது. அந்த நேரத்தில் ஹரிஷை பார்க்க மனித உருவில் இருக்கும் ஒரு கொடூரமான மிருகம் அதன் சீற்றத்தை அடக்க முடியாமல் உருமி கொண்டிருந்ததை போல இருந்தது. ஒரு விதமான திகிலூட்டும் அழுத்தம் ஒரு நொடியில் அந்த ஹால் முழுவதையும் சூழ்ந்தது. அவசரமாக சில அடிகள் பின்வாங்கிய நதியா கிட்டத்தட்ட தரையில் விழுந்தாள். மேலும் அவள் தாங்க முடியாத பயத்துடன் ஹரிஷை வெறித்து பார்த்தாள். அவன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று அவள் கூட எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இல்லைனா யார் இதை செஞ்சது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஹரிஷ் கர்ஜித்தான். எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, எங்க ஆளுங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நதியா பதில் சொல்ல முடியாமல் வார்த்தைகளுக்காக திணறினாள். இந்த நேரத்தில் ஹரிஷை எதிர்கொள்வது சின்ன எறும்பு ஒரு முழு மலையின் மீது ஏறி செல்வது போல இருந்தது. அவன் இப்போது பார்க்கவே வித்தியாசமாக தெரிந்தான். அவனிடமிருந்து ஒரு அபரிமிதமான சக்தி வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நதியா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க சொன்ன ஹரிஷின் கண்களில் கொலை வெறி நிறைந்திருப்பதை பார்த்தவள் தான் ஒரு வார்த்தை தவறாக பேசினால் கூட ஹரிஷ் இருக்கின்ற கோபத்தில் தன்னை கொன்று விடுவான் என்று பயந்தாள். ஹரிஷ், ப்ளீஸ் அமைதியாரு, நான் சீக்கிரம் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். நதியா வேகமாக பதில் சொன்னாள். அவளிடம் அதற்கு மேல் சொல்வதற்கு எந்த விஷயமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் கோபமாக அந்த ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். அடுத்து என்ன செய்வதென்று யோசித்த ஹரிஷ் அவளை கடுமையாக பார்த்தான். பின்பு தன் போனை எடுத்து தீபக்கிற்கு கால் செய்தான். சொல்லு ஹரிஷ், எங்க இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. போனை அட்டன் செய்தவுடன் தீபக் கேட்க, அதை பற்றிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறத முதல்ல கவனமாக கேளு. எனக்கு 3 விஷயங்கள் தெரிஞ்சாகணும். முதல்ல, ஏஜே ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு, யார் அவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. 2வது, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சீக்ரெட் பிளேஸோட லொக்கேஷனை உனக்கு அனுப்புகிறேன். அங்கே என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். 3வது, அங்கிருந்த சந்தனாவையும் அக்ஷராவையும் எங்கே கொண்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்ற ஹரிஷ் மறுமுனையில் தீபக் பதில் பேசுவதற்கு முன்பு, முக்கியமாக இதெல்லாமே இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சாகணும். உன் ஆளுங்களில் யார் இதை பற்றின டீட்டெயில்ஸை சீக்கிரம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 2 பவர்ஃபுல் டேப்லெட் பரிசா கொடுப்போம்னு சொல்லு. ஹரிஷ் கட்டளையிட, சரி நான் இப்பவே செய்கிறேன் என்றான் தீபக். அவனுக்குமே சந்தனா கடத்தப்பட்ட செய்தி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு ஸ்ரீதரை அழைத்த ஹரிஷ் ரேடியன்ஸ் மெம்பர்களை அனுப்பி சந்தனாவையும் அக்ஷராவையும் தேடச் சொன்னான். இப்போது அவர்கள் இருவரையும் கண்டுபிடிப்பதற்காக ஹரிஷ் என்ன செய்யவும் தயாராக இருந்தான். அப்படியே இன்னும் மீதி இருக்கும் ரேடியன்ஸ் மெம்பர்களை அழைத்து கொண்டு பாரி சகோதரர்களை சிவகங்கைக்கு வரச் சொல்லி உத்தரவிட்டான். சந்தனாவையும் அக்ஷராவையும் கண்டுபிடிக்கும் அதே நேரத்தில் இங்கே கொடுமை செய்யும் கொள்ளைக்காரர்களையும் அழிக்க நினைத்தான். ஊர்க்காரர்களுக்கு அவன் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால்தான் அவன் சீக்கிரம் சென்னை திரும்ப முடியும். ஹரிஷ் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நதியா அதிர்ச்சி அடைந்தாள். இப்போ ஹரிஷ் ரேடியன்ஸ்ல இருக்கிறவங்க கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கான்? யோசித்த அவளால் அதை நம்பவே முடியவில்லை. ஹரிஷின் கோபம் எல்லை மீறி போனது. அவன் தீபக், ஸ்ரீதர், பாரி என்று அடுத்தடுத்து அழைத்து பேசி சில உத்தரவுகளை பிறப்பித்தான். அவன் பேசியதை கேட்டு நதியா அதிர்ச்சி அடைந்தாள். அதிலும் ஹரிஷ் ரேடியன்ஸ் மெம்பர்களை அனுப்பி வைக்க சொன்னதை கேட்டு அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ரேடியன்ஸ் அமைப்பை பற்றி அறிந்தபோது அதன் கொள்கைகள் ஹரிஷுக்கு ஏற்றது போல இருப்பதை உணர்ந்த நதியா அதில் சேர்ந்து விடுவானோ என்று கவலைப்பட்டாள். ஆனால் இப்போது அவன் பேசுவதை பார்க்கும்போது ஏற்கனவே அதில் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பானோ என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. ஹரிஷ், உனக்கும் ரேடியன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் கேட்ட நதியா அந்த வாக்கியத்தை கூட சொல்லி முடிக்கவில்லை. உங்ககிட்ட ஏன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லை நதியா என அவளுடைய முகத்தில் அடித்தது போல கூறினான் ஹரிஷ். பின்பு அவனை நேராக பார்த்தவன், உங்களுக்கு நான் இப்போ 2 சாய்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், நீங்களும் உங்களோட ஆளுங்களும் ரேடியன்ஸில் சேர்ந்து உங்கள் தவறுகளை திருத்திக்கலாம். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி கிட்ட இருந்து வர ஆபத்திலிருந்து ரேடியன்ஸ் உங்களை பாதுகாக்கும். 2வது சாய்ஸ், நான் சொன்னதை ஏற்றுக்க விருப்பம் இல்லைன்னா உடனே இங்கிருந்து வெளியே போயிடுங்க. இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. சந்தனாவுக்கும் அக்ஷராவுக்கும் மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் உங்களை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். ஹரிஷின் வார்த்தைகள் கத்தி போல வந்து விழுந்தன. திடீரென ஹரிஷ் அப்படி கேட்கவும் நதியாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. நான் என்று அவள் இழுக்க, என் ஒய்ஃப் விஷயத்தில் நான் எவ்வளோ சீரியஸாக இருப்பேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களால் தான் தொடங்குச்சு. அதனால நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க என்றவன் ஒரு கணம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரேடியன்ஸில் சேர்ந்தீங்கன்னா இது வரைக்கும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்காத எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கு நான் உறுதி தரேன் என்று அழுத்தமான குரலில் கூறினான். சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்
அதற்கு மேல் எந்த தயக்கமும் இல்லாமல் நதியா தலையை ஆட்டினாள். உண்மையில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவருக்கு பயந்து வாழும் இந்த வாழ்க்கை அவளுக்கு சலிப்பை தந்திருந்தது. இப்போது ஹரிஷின் பின் போகலாம் என்று எடுத்த முடிவு ஒரு வகையில் அவளுக்கு சந்தோஷத்தை தான் தந்தது. அவளுடைய தோள்களில் இருந்து ஒரு பெரிய சுமை தூக்கப்பட்டது போல உணர்ந்தாள். ஹரிஷின் போன் கால்களால் சில நிமிடங்களில் சென்னை நகரம் முழுவதும் பரபரப்பானது. சந்தனாவையும் அக்ஷராவையும் தேடி சிட்டி முழுவதும் ஆட்கள் அலைந்து திரிந்தனர். அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் வெள்ளையும் நீலமும் கலந்த ஒரு உடையில் அழகான பெண் ஒருத்தி கம்பீரமாக சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். ஆனந்தும் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த பெண்ணை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பெண் நிஜமாகவே விவரிக்க முடியாத ஒரு அபூர்வ அழகுடன் இருந்தாள். அவளுடைய ஒவ்வொரு அசைவும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அதே போன்று அந்த பெண்ணை பார்த்த அகிலாவின் கண்கள் பொறாமையால் நிறைந்திருந்தது. இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகா இருக்கா என்று எரிச்சலுடன் அவள் நினைத்து கொண்டாள். ஆனந்த் எதையோ பேசுவதற்காக வாயை திறந்தார். ஆனால் அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அப்போது அங்கே வந்த யூனியன் மெம்பர்ஸ் அந்த பெண்ணை பார்த்ததும் வணக்கம் மேடம் என்று மரியாதையுடன் தரையில் மண்டியிட்டு வணக்கம் வைத்தார்கள். அவர்கள் எல்லோரும் கொஞ்ச நாட்களாக ராஜேஸ்வரன் மாளிகையிலேயே வசித்து வருகிறார்கள். கடைசியாக வந்த ரேணுபிரியா அந்த பெண்ணை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தவளாக, சாயா மேம், நீங்கெங்க இங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அந்த பெண்ணுடைய பெயர் சாயா தேவி. யூனியனின் முந்தைய தலைவியாக அவள் பல ஆண்டுகளாக அமைப்பை சிறந்த முறையில் வழிநடத்தி வந்தாள். மேலும் அவளுடைய சக்தி அளவிட முடியாத அளவுக்கு இருந்தது. யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் அனுப்பின ரிப்போர்ட்டை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ராணி என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. சாயாவின் தோணியில் ஒரு அலட்சியம் தெரிந்தது. வெளியில் பார்ப்பதற்கு யூனியனின் தலைவியான ரேணுபிரியாவிற்குத்தான் முழு அதிகாரம் இருப்பது போல தெரிந்தாலும் அவளுடைய அதிகாரம் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதுதான். யூனியன் பற்றிய முக்கியமான விவகாரங்களை அவள் அந்த அமைப்பில் அவளுக்கு மேல்நிலையில் இருந்த சாயா தேவிக்கும் அந்த அமைப்பின் மகாராணிக்கும் அவள் ரெகுலராக ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியிருந்தது. சொல்லப்போனால் அவர்கள்தான் அந்த அமைப்பின் உண்மையான அதிகார மையமாக இருந்தார்கள். என்ன, ராணி அனுப்புனாங்களா? அப்படின்னா அவங்க தனிமையில இருந்து வெளியே வந்துட்டாங்களா? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம் என்றவள் அப்போதுதான் அங்கிருந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தை பார்த்தாள். சாயா மேம், இவர் பேரு ஆனந்த் ராஜேஸ்வரன். இவர் தான் இந்த குடும்பத்தோட தலைவராக இருக்காரு. நம்ம மெம்பர்ஸ் சில பேர் இங்கே தங்கியிருந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்று அவரை அறிமுகப்படுத்தி வைத்தாள். அதன் பிறகு ஆனந்தை பார்த்த ரேணுபிரியா, ஆனந்த், இவங்க தான் சாயா தேவி மேம். இவங்க உதவியோட அந்த துரோகி ஹரிஷை நிச்சயமா நம்மளால கொல்ல முடியும் என்றாள். அதை கேட்டு லேசாக அதிர்ந்த ஆனந்த் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வேகமாக எழுந்து நின்று சாயா தேவிக்கு வணக்கம் வைத்தார். அதை பார்த்த அகிலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி அவங்களை இப்படி கும்பிடு போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் அந்த ஃபேமிலியோட ஹெட், கொஞ்சமாவது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க என்று முணுமுணுப்பாக கூறியபடி பல்லை கடித்தாள். அதற்குள் அந்த சாயாவே, மிஸ்டர் ஆனந்த், இங்க இவ்வளோ பணிவாலாம் நடந்துக்க வேண்டியதில்லை. எங்க மெம்பர்ஸுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுக்கு எங்க ராணி சார்பா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்று சாதாரணமாக சொன்னாள். அப்போது திடீரென ஒரு கசப்பான குரல் ஒலித்தது. ரேணுபிரியா, இந்த பொண்ணுதான் ஹரிஷை கொல்ல போகுதுன்னு சொல்றீங்களா? இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு சக்தி இருக்கா? அகிலா கண்களில் வெறுப்பு மின்ன கேலி செய்தாள். அதோடு நிறுத்தாமல், என்னதான் எனக்கு ஹரிஷ் பிடிக்காதுனாலும் அவன் அவ்வளோ சீக்கிரம் அழகுக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது. இந்த பொண்ணுக்கு மட்டும் நிஜமாவே டேலண்ட் இல்லைனா அவன் ஒரே அடியில் ஊதி தள்ளிடுவான். யாமினிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல என அலட்சியமாக பேசிக்கொண்டே போக அதை கேட்ட யூனியன் மெம்பர்கள் அகிலாவை அதிருப்தியுடன் பார்த்தனர். அவளுக்கு பின்னால் நின்றிருந்த 2 பெண்கள் கோபத்தோடு ஒரு அடி கூட எடுத்து வைத்தனர். அவர்கள் அகிலாவை தாக்க கை உயர்த்திய போது ரேணுபிரியா பார்வையால் அவர்களை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தினாள். அதே நேரத்தில் ரேணுபிரியாவின் முகத்திலும் அகிலாவின் மீதான கோபம் தெரிந்தது. இந்த அகிலா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? சாயா மேமுக்கு இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்களே மேம் கிட்ட ரொம்ப மரியாதையோட தான் நடந்துக்குவாங்க. ஆனால் இந்த அகிலா என்னமோ அவங்களை இவ்வளோ சாதாரணமாக நினைச்சு பேசிட்டு இருக்காங்க என்று மனதிற்குள் நினைத்தவள் அகிலாவை தீவிரமாக முறைத்தாள். வாய மூட அகிலா, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? மற்றவர்களுக்கு முன்னால் ஆனந்த் முந்தி கொண்டு அவளை திட்டினார். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் அந்த பொண்ணுக்காக தான் யோசிச்சேன். இவ்வளோ அழகான பொண்ணு ஹரிஷ் மாதிரி ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டா நல்லா இருக்குமா? அகிலா சாயாதேவியை பார்த்து உதட்டை சுழித்தபடி சொன்னாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அகிலாவிற்கு சாயாதேவியை இப்போதே இந்த மாளிகையை விட்டு வெளியேற்ற வேண்டும் போல இருந்தது. அகிலா, உங்களுக்கு எங்க மேடத்தை பத்தி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிகமான பவர் இருக்கு. ராஜேஸ்வரன் குடும்பத்துக்காக அவங்க நிச்சயம் ஹரிஷை பழி வாங்குவாங்க. ஒரு சிரிப்புடன் சொன்ன ரேணுபிரியா அந்த சிச்சுவேஷனை சுமூகமாக மாற்ற நினைத்தாள். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அகிலா மீண்டும் ஏதோ பேச ஆரம்பிப்பதற்கு முன் சாயாவே வாயை திறந்தாள். நான் இதை யாருக்காகவும் செய்யல. ராஜேஸ்வரன் ஃபேமிலி இந்த கொஞ்ச நாளாவே யூனியன்ஸ் மெம்பர்ஸுக்கு
ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தனியா ஒரு இடமே கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு பதிலா ஒரு நன்றி கடனா இந்த உதவியை நான் செய்யறேன் என்று அவள் கம்பீரமாக கூற, கயல்விழி அப்புறம் யாமினியால் கூட அந்த ஹரிஷ் எதுவும் செய்ய முடியல. அதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஹரிஷ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தனா மாறி நிக்கிறான். ஆனா ரேணுபிரியாவே அவங்களால முடியலன்னு உங்களை வரவழைச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. கைகளை கட்டியபடி நின்ற அகிலா கிண்டலாக சொன்னாள். போதும் அகிலா, இதுக்கு மேல நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசினா கூட நான் அமைதியா இருக்க மாட்டேன். உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா உள்ள போலாம். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவமானப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. என்னதான் ஆச்சு உனக்கு என்று எரிச்சலுடன் கேட்டார் ஆனந்த். அகிலா இந்த அளவிற்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்வதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பின்பு திரும்பி சாயாவை பார்த்த ஆனந்த், என் ஒய்ஃப் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு எங்க எப்படி பேசணும்னே தெரியாது என வருத்தத்துடன் கூற, இதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனந்த், என்னால புரிஞ்சுக்க முடியுது என்ற சாயா நிமிர்ந்து அகிலாவை பார்த்து, உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். ஆனா என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்லை என்று அழுத்தமான குரலில் சொன்னாள். அப்படி கோபமாக பேசி முடித்த உடனேயே சாயாவின் உடம்பிலிருந்து ஒரு விதமான சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியை அவளுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த ஆனந்த் உணர, அவருக்குள் ஒரு பதட்டம் உருவாக அவர் பயத்துடன் சோஃபாவில் இருந்து எழ முயற்சிக்க, அதில் அவருக்கு முன்னால் இருந்த டீப்பாயில் கால் மோதி கீழே விழுந்தார். இதை பார்த்ததும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமின்றி யூனியன் மெம்பர்களின் முகமும் பயத்தில் வெளிரியது. சாயாவை நிமிர்ந்து பார்க்க கூட அவர்களுக்கு சக்தி இல்லை. இப்போதுதான் அகிலாவிற்கு சாயா சொன்னதன் முழு அர்த்தம் புரிந்தது. அவளுடைய கண்கள் அச்சத்தில் முட்டை போல விரிய இப்போது சாயாவை ஏதோ பேயை பார்ப்பது போல பார்த்தாள். அதன் பிறகு அவள் வாயவே திறக்கவில்லை. இன்னொரு பக்கம் சென்னையில் இருந்து ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சந்தனா மயக்கத்தில் இருந்து கண் விழித்தாள். அந்த அறை முழுவதும் இருட்டாக இருக்க தலையை திருப்பி பார்த்தவள் தன் பக்கத்தில் இன்னொரு உருவம் இருப்பதை உணர்ந்தாள். அது அக்ஷராவாகத்தான் இருக்கும் என்று கணித்தவள் அவளை சத்தம் போட்டு எழுப்ப நினைத்தாள். அப்போதுதான் தன் வாயில் துணி அடைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த சந்தனா பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளுடைய கைகளும் கால்களும் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்க மெதுவாக நகர்ந்து அக்ஷராவின் அருகில் சென்றாள். தன் உடலால் அவளை இடித்து எழுப்ப ஒரு வழியாக அவளும் கண் திறந்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த இருட்டுக்கு கண்கள் பழக மங்கலான வெளிச்சத்தில் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். பின்பு தங்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிர்களை உடலை முறுக்கி அவிழ்க்க முயற்சிக்க அது கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. அப்போது திடீரென ஒரு நபர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். இருவரையும் பார்த்து சிரித்தவன், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.